நமக்கு என்ன ஆத்திரம் வருது, எரிச்சல் வருதுன்னு கேட்டா, வரவங்க எல்லாம் திமுகவை எதிர்ப்பேன், பிஜேபி எதிர்ப்பேன். திமுகவையும் பிஜேபியையும் ஒரே நேர்கோட்டில் வைத்து யார் பேசினாலும் அது அப்பட்டமான பித்தலாட்டம். எப்படி ரெண்டையும் சேர்த்து வச்சு பேசுவீங்க? பிள்ளை படிக்க கூடாதுன்னு புதிய கல்விக் கொள்கையை கொண்டு வருவது பிஜேபி, எதிர்ப்பது திமுக. என் பிள்ளையும் உங்க பிள்ளையும் டாக்டர் ஆக கூடாதுன்னு நீட்டை கொண்டு வந்தது பிஜேபி, நீட்டை எப்போதும் எதிர்ப்போம்னு சொல்றது திமுக. எப்படி ஒண்ணா வைப்பீங்க? பெண்கள் படிச்சா ஓடி போயிருவாங்கன்னு சொன்னது காஞ்சி பெரியவா. இப்ப முதல்ல ஆம்பளை பிள்ளைக்கு முன்னாடி பொம்பளை பிள்ளைய படிக்க வைன்னு சொன்னது பெரியாரும் திராவிடர் இயக்கமும். இது எப்படி நீங்க ஒண்ணா சேர்த்து வைப்பீங்க? இன்னொரு பக்கம் வாங்கல, படிப்பு படிப்பு படிப்பு, எதை படிச்சு விட்டாலும் பரவாயில்ல, படிப்பை விட்டுறாதுன்னு எதுக்கு தெரியுமா சொல்றோம்? படிச்சா அறிவு வரும், அறிவு வந்தா சரியான இடத்தில் இருப்போம். அப்ப நீங்க உடனே ஐபிஎஸ் படிச்சுட்டு அண்ணாமலை எப்படி இருக்காருன்னு கேட்க கூடாது. அதெல்லாம் ரேர் கேசஸ், அதெல்லாம் நீங்க கணக்குல சேர்க்க கூடாது. நான் சொல்றது பகுத்தறிவோடு சேர்ந்த படிப்பு, படிப்போடு சேர்ந்த பகுத்தறிவு. அந்த பகுத்தறிவோடு நீங்கள் சிந்தித்தால் 2026 திராவிடம் வெர்சஸ் ஆரியம், திமுக வெர்சஸ் மற்ற எல்லா அணிகளும் நீங்கள் சேர்த்து வைத்து பார்க்கிற போது இறுதியில் நீங்க கண்ணை மூடி யோசிச்சீங்கன்னா, நீங்க அதிமுக காரா இருக்கலாம், பிஜேபி காரா இருக்கலாம், ஆர்எஸ்எஸ்ல ஊறி போனவரா இருக்கலாம், யாரா இருந்தாலும் புள்ள இருக்கும்ல, உங்களுக்கு பெத்த புள்ள இருக்கும்ல. பெத்த பிள்ளைய பாக்குறப்ப என் புள்ள நாசமா போட்டோம் அப்படின்னு யாராவது நினைப்போமா? நான் பெட்டு கட்டி கேட்பேன், இப்ப நேரம் இல்லாதனால கேட்கல, 5000 ரூபாய் பெட்டு கட்டி தமிழ்நாடு ஃபுல்லா கேட்பேன். யாராவது ஒரே ஒரு பெற்றோர் என் புள்ள நாசமா போட்டோம், பிஜேபிக்கு போட்டோம், என் புள்ள போய் பிஜேபி காரங்களோட சேர்ந்து கலவரம் பண்ணட்டும் யாராவது நினைப்போமா? நினைக்க மாட்டோம். என்ன நினைப்போம்? நான் படிக்கல, என் பிள்ளை எப்படியாவது படிச்சிடணும் சாமின்னு நினைக்கக்கூடிய பெற்றோர்கள் தமிழ்நாட்டில் மட்டும்தான் இருக்கிறார்.